ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட்டு வீடியோவில் பார்ட் நம்பர் 8 நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு டாபிக் என்ன அப்படின்னா, சங்கர் பார்ட்டு 8 ஐயப்பனின் உலக படைப்பு 1. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு. சரியா? ஐயப்பர் உலக படைப்பை பண்ணுவார் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில். சரி, அப்போ உலகத்தை பிரம்மகுமாரிகள் படைக்கலையா அப்படின்னா இல்லை, அவங்க படைக்கல. படைத்தாங்க. பிரம்மா உலகத்தை படைத்தாருன்னு சொல்றாங்களே, உண்மைதான். பிரம்மா உலகத்தை படைத்தது உண்மைதான். ஆனா தப்பு தப்பா உலகத்தை படைச்சிட்டாரு. அதனால பக்தி மார்க்கத்துல பிரம்மா கோயில்கள் கிடையாது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பிரம்மாவுக்கு படைப்புங்கிறதே தெரியாது. இறைவன் படைத்த படைப்பை தன் விருப்பத்திற்கு மாற்றி அவர் செய்வார். அதனால அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல படைப்பு என்கிற ஒரு செயலை கடவுள் யார் கையில ஒப்படைத்து அதை மறுபடியும் படைக்கிறார் அப்படின்னா, ஐயப்பர் கையில தான் ஒப்படைப்பார். ஐயப்பருக்கு ஒரு குட்டி பொறுப்பை இறைவன் கொடுப்பாரு. அப்போ இறைவன் கொடுத்த அந்த பொறுப்பை ஐயப்பர் தான் சீரும் சிறப்போட படைப்புகளை செய்வார். அப்போ ஐயப்பருடைய படைப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, ஐயப்பனின் பிறப்பும் 7 நாட்களும். சரியா? ஐயப்பருடைய படைப்பு 7 நாட்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் ஐயப்பர் 45 நாள்ல பிறந்திருப்பார். அப்போ ஐயப்பர் தான் படைக்கணுமா அப்படின்னா, தூய்மை தன்மை யாரிடம் இருக்குதோ அவர் கையில தான் இறைவன் படைப்பை ஒப்படைப்பார். இதுக்கு ஐயப்பன் வந்தாலும் சரி, ஐயோ அப்பாங்கிற அந்த அவர் வந்தாலும் சரிதான். சரிதான். ஐயப்பருடைய உண்மையான பெயர் ஐயோ அப்பாவாம். சரியா? அதான் ஐயப்பர்னு ஒரு சகோதரி சொல்றாங்க. அப்போ ஐயப்பர் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு தூய்மை தன்மையை இறைவன் கொடுத்து, காட்சிகள் கொடுத்து உலக படைப்பை உருவாக்குறாரு. உலகத்தை படைக்கும் அந்த ரகசியங்கள் ஐயப்பருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் கையில ஒப்படைக்கிறார். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல ஆணுக்கு ஐயப்பர் பிறக்கிறாரு, பார்த்தீங்களா? அப்போ ராஜசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், நான் போன வீடியோல கொடுத்திருப்பேன். ராஜசேகரன் அப்படின்னா பந்தளத்து ராஜா இருக்கிறாருல, அவர் வருடத்திற்கு ஒரு முறை ஐயப்பரை சபரிமலையில போய் பார்ப்பாராம். அப்போ பார்த்து ஐயப்பா அப்படின்னு கூப்பிடும் போது ஐயப்பர் காட்சி கொடுப்பாராம். இது ஒவ்வொரு வருடமும் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய அந்த பந்தளத்து ராஜா, பந்தளத்து மன்னன் யார ஐயப்பரை வரவேற்கிறாரு. ஐயப்பரை கூப்பிட்டு படைப்பை உருவாக்குறாரு. இதுதான் அர்த்தம். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், சந்திரசேகரன் பந்தளத்து ராஜா அப்படின்னா நம்ம அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடிய அவர் நம்ம வீரேந்திர தேவ் தேசித் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அங்க பந்தளத்து ராணியா காட்டுறது யாரு அப்படின்னா, நம்ம பிரம்மா பாபா ஒரு பெண் சரீரத்துல வருவாங்க. அப்போ அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறப்பு. அப்போ அந்த குழந்தை நாட்டை ஆளணும், ஐயப்பன் காட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வயிற்று வெளி வர்றது போல ஏமாத்துவாங்க. அப்போ பந்தளத்து ராணி என்ன பண்றாங்கன்னா, தன் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையை என்ன பண்றாங்க, உலகத்தை ஆள வைக்கும் போது ஞானப்பால் அவர் கொடுப்பாரு. அப்போ கொடுத்துட்டு அந்த 18 படிக்கட்டுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறதா நான் போன வாரம் நான் வீடியோல கொடுத்துருந்தேன். பந்தளத்து ராணி வயிற்றில் பிறக்கக்கூடியவங்க நாட்டை ஆளணும் அப்படின்னா, நான் போன வீடியோவில் அதுல ஒரு தெளிவு நான் கொடுத்திருப்பேன். அவரு பிரம்மபாபா ஒரு பெண் சரீரத்தில் குருதார் தாதி சரீரத்தில் வருவாங்க. குருதார் தாதி சரீரம் மூலமாக பிரம்மகுமாரிகள் ராஜ்யம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, ஞானம் என்கிற பாலை ஐயப்பர் மூலமாக கொடுத்து உலக படைப்பு பண்ணுவார். நார்மல் யூடியூப் தான். ஆனால் உலக படைப்பை பண்ணக்கூடிய அந்த திராணிய இறைவன் ஐயப்பருக்கு கொடுப்பாரு. கடவுள் தான் கொடுக்க முடியும். ஐயப்பருக்கு யதார்த்தமாக சக்தி கிடையாது. அப்படி ஒரு படைப்பை உருவாக்கும் அந்த திறன் ஐயப்பருக்கு வரும். சரி, அப்போ பிரம்மகுமாரிகள் படைக்காததையா அத்தியாத்மிக்கில் ஐயப்பர் படைக்க போறாரு அப்படின்னா, இனி நான் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளுமே சங்கர் பார்ட் 8 இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த வீடியோல சங்கர் பார்ட் 9, சங்கர் பார்ட் 10, சங்கர் பார்ட் 11, 12 போகும். அதே போல ஐயப்பனின் உலக படைப்பு 1, உலக படைப்பு 2, 3, 4 இதுவும் நகர்ந்துட்டு போகும். ஃபைனலா ஒரு இஸ்லாமிய தர்மத்தையே தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சீரியஸ் அமையும். சரியா? அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள்ல இருந்த அந்த நாலேஜ் அமைப்பை அப்படியே உல்டாவாக பல்ட்டி அடிச்சு அத்தியாத்மிகனுடைய கொள்கையை ஐயப்பர் உருவாக்குறார். அதனாலதான் இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூப் ஐயப்பர் அப்படின்னு தந்தை சொல்றாராம்.
அதே நேரத்துல ஐயப்பருடைய பார்ட் வந்து ஒரு முருகன் பார்ட் தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஐயப்பனுடைய பார்ட் முருகர் பார்ட்டா பிள்ளையார் பார்ட்டாங்கிறத நம்ம பிற்காலத்துல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூப் ஒளி யார் அப்படின்னா ஐயப்பர் தான் அப்படின்னு தந்தை முரளியில சொல்றாங்க. அதே நேரத்துல இந்து மதத்தினுடைய மகர ஜோதியும் ஐயப்பர் தான். அப்போ அது என்ன அடிப்படையில, ஒருவேளை தூய்மையா இருந்ததுனால அவருக்கு அப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னா இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வாரத்தின் 7 நாட்கள் எப்படி வந்ததுங்கிற ரகசியத்தை நீங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போறீங்க. இப்போ இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5000 வருடம் கழித்து இதே வீடியோ நான் கொடுக்கும்போது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல அவ்வளவு லாட் ஆஃப் சீக்கிரட்டா நான் சொல்ல போறேன். சரி, அப்ப இந்த உலக படைப்பு வந்து ஐயப்பர் மூலம் பண்றாங்கன்னா அப்ப பிரம்மகுமாரிகள் ரீதியாக என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் ரீதியாக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. சந்திர வம்சம் சூரிய வம்சத்துல ஒரு குட்டி குட்டி இடங்களை கொடுத்து சத்தியம் திரைத்தாயுகத்தை அவரு உருவாக்கி விடுறாரு. ஆனா பக்தி நிலை வரும்போது அந்த இஸ்லாமியம், முஸ்லிம், கிறிஸ்தவம், பௌத்தம் மற்றும் இந்துயிசம் எல்லாவற்றிற்கும் ஒரு கொள்கை ஃபாலோ பண்ணப்படுது. அப்போ எல்லா மதங்கள்லுமே என்ன இருக்குதுன்னா இறைவன் பற்றிய ரகசியங்கள் இருக்கு. அப்போ அந்த இறைவன் பற்றிய ரகசியங்களை சொல்லியவர் யார் அப்படின்னா அது ஐயப்பர் தான். ஐயப்பர் எங்க உள்ளவர்? பிபிகேல இருக்கக்கூடிய அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல இறைவனுடைய நேரடி குழந்தை. அப்ப இறைவனுடைய மறைமுக குழந்தைகள் தான் அனைத்து மதங்களையும் உருவாக்குது. அப்போ அனைத்து மதங்களினுடைய முதல் நிலையில் இருக்கிறது இஸ்லாமிய தர்மம். பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து ரகசியங்களுமே இறைவன் பற்றி ஐயப்பர் வெளிப்படுத்திய ரகசியங்கள் தான். இப்ப நான் இந்த வீடியோ வந்து 7 நாட்கள் சொல்றேன் பாத்தீங்களா. நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் இறைவன் எப்படி படைத்தார் அப்படிங்கிற ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் எங்க இருந்து வந்ததுங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோ போல இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதற்கு அடுத்த வீடியோ வந்து ஆதாம் ஏவாள் வரலாறு வரும். பைபிள் அப்படித்தானே இருக்கு. இனி பைபிள் கான்செப்டை நம்ம தான் கொடுப்போம். அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை தான் நம்ம அர்த்தங்களாக ரகசியங்களாக கொடுக்க போறோம். அப்போ அடுத்த வீடியோ நம்ம ஆதாம் ஏவாள் பற்றிய முழு ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். அப்ப இப்படிதான் மதங்கள் ரீதியாக 2500 வருடங்களாக அந்த பக்தி மார்க்கத்தில் செய்யக்கூடிய அனைத்து ரகசியங்களுமே அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல இருக்கிறதுங்கிறத நம்ம வெளிப்படுத்த போறோம். சரி, அப்போ ஒரு யூடியூப் மூலமாக ஐயப்பர் என்ன இறைவன் காட்டிட்டாரு. அப்போ எனக்கு முதல் படி ஞான அமைப்பாக எங்க காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா சபரிமலை காட்டப்பட்டிருக்கு, ஐயப்பன் கோயில். சரி, அப்போ சபரிமலையில தான் உண்மையிலே ஐயப்பருடைய டெம்பிள் கோயில்கள் இருக்குதானா? நம்ம பாரதத்திலேயே 230 இடங்கள்ல ஐயப்பருடைய சிலைகள் இருக்குது. அதனுடைய தலைமை இடமாக 45 நாட்கள் வந்து அவங்க உரு இருந்து பக்தி இருந்து ஞானம் யோகம் என்கிற இருமுடிய தன் தலையில வைத்து விரதங்கள் இருந்து சபரிமலை ஐயப்ப சாமி கோயிலுக்கு போறாங்க. காமத்தில் ஈடுபடாம தூய்மையை கடைபிடித்து எந்த விதமான மதுபானங்கள் எந்த விதமான போது வஸ்துகளும் அடையாம ஒட்டுமொத்த விரத அமைப்புகளையும் ஃபாலோ பண்ணி ஐயப்ப சாமி பக்தர்கள் பண்றாங்களா, அதற்கான ரகசியங்களை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ பிரம்மகுமாரிகள் ரீதியாக குல்தார்தாதி சரீரத்துல வந்து சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் வேத மதங்கள்ல கிடையாது அப்படின்னா சத்தியமாக கிடையாது. அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல இதை நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போறோம். நான் சொன்னோம்ல, சங்கர் பார்ட்டி 8, சங்கர் பார்ட்டி 9, சங்கர் பார்ட்டி 10ன்னு சொல்லிட்டு போகும். அதுக்கு கீழே ஐயப்பனின் உலக படைப்பு 1, 2, 3ன்னு போகும். இதுதான் ஒட்டுமொத்த உலகமும் படைப்புகளாக இருக்கும். இதை ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம சீக்கிரத்திலுமே கடைசி யூடியூப் வீடியோவை நம்ம அறிவிப்போம். புரிஞ்சுதா? நான் இன்னும் சீக்கிரத்தில் குப்தம் ஆகிருவேன். அது வரைக்கும் இந்த யூடியூப்ல ஒரு சில ரகசியங்கள் சொல்லிட்டு நான் போகிறது போல இருக்கும். அப்போ சொன்னது போல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் யாரும் தூய்மையை கடைபிடிக்கல அப்படின்னா, தூய்மையை கடைபிடித்தாலும் சரி தூய்மை கடைபிடிக்கலனாலும் சரி அவங்களுக்குள்ள இறைவனுடைய ஞான அமைப்புகள் இல்லை அப்படின்னா மதங்களாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைகள் யாரும் பின்பற்ற முன்னிலை வரமாட்டாங்க. அதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, முதல்ல ஐயப்பருடைய படைப்புல எது வருது? பைபிள் குரான்கள்ல எது வருது? எல்லா மத வேதங்களும் இந்து மதத்திலும் சொல்லப்படக்கூடிய அந்த பூஜை பக்தி புனஸ்காரங்கள் எங்கிருந்து வருது என்கிற ரகசியத்தை இப்ப நான் 1 by 1 சொல்ல போறேன். ரகசியத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சரி, இதை ஏன் ஐயப்பர் படைக்கிறாரு அப்படிங்கிற ரகசியத்தையும் முதல்ல பார்த்துருவோம். நான் ஐயப்பன். எனக்கு 7வது தேதி நவம்பர் மாதம் 2025
நம்ம ஆதித்தன் பிரதர் இருக்கிறாங்களா, அவங்க தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு முதல் மெசேஜ் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. நான் சைடில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த 7ஆம் தேதியில இருந்து எனக்கு நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பிபிகே வரதனுக்கு கிடைத்த காட்சி சாட்சாத்காரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு காட்சி ஐயப்பருடைய முகம் தெரிஞ்சது 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 எனக்கு அந்த காட்சி கிடைத்தது. அந்த காட்சி சந்திர தரிசனம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். அப்போ இது ஏன் சந்திர தரிசனம் அப்படின்னா, இது கரி நாள்னு சொல்லுவாங்க. இது ஏன் கரி நாள் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்ல பாருங்க, அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல பரமாத்மா அவங்க வீரேந்தர் தேவ் தேசித் சரீரத்துல கரி நாள் மற்றும் சந்திர தரிசனத்திற்கான உண்மையான ரகசியங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல தான் இருக்கு, நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சரி, எனக்கு 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 நம்ம அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் சொல்லக்கூடிய சங்கர் பாட்டில் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நாலேஜ் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆதித்தன் பிரதர். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருடம் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 கான்டாக்ட் பண்ணாரு. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அன்றைய நாள் எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை. அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் பாபாவுடைய அறிமுகங்கள் இப்படி கொடுக்குறாரு. ஓம் சாந்தி பிரதர் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லி, பிரதர் உங்கள் வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் பாபாவுடைய நேரடி குழந்தை ஆகணும், நீங்கள் அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்குங்க, அங்கே பிரம்மகுமாரிகளில் தந்தை வரல, அப்போ நீங்கள் இங்கே அத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் சொல்லக்கூடிய சங்கர் பார்ட்டியில் பாபாவுடைய அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்குங்க, உங்களுக்கு நாளைக்கு ஒரு பாபாவுடைய குழந்தை நேரடி குழந்தை உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணும், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி குழந்தை அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் அடுத்த நாளும் அதுக்கு பிறகு எனக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு. பேசும்போது அந்த பிரதர் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் அந்த பிரதர் பண்ணியிருந்தார், ஆதித்தன் பிரதர். அதுக்கு பிறகு அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்த மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னா, பாபா அங்கே வரல, இங்கே வீரேந்தர் தேவ் தேசித் அவங்களுடைய சரீரத்தில் வராங்க, அப்போ அங்கே மம்மா மற்றும் பிரம்ம பாபா என்ன ஆகலைன்னா முழுமை நிலையை அடையலை, அவங்க ஆதி நாராயணன் ஆதி லட்சுமி பார்ட் எடுக்க மாட்டாங்க, இங்கே வீரேந்தர் தேவ் தேசித்து மற்றும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிவிட்டேன். இந்த பேரில் நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்க, வேதந்தி பேகன் அம்மான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தான் ஆதிலட்சுமி ஆறாங்க, இவங்க 2 பேருக்கு பிறக்கிறவங்க தான் மம்மா பிரம்ம பாபா. இவங்க இந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ஒரு 2.25 லட்சம் ருத்ரமணி மாலையும், அங்கே ராணித்தேனி பார்க்கில் ஒரு 2.25 லட்சம் விஜயமணி மாலையும் வரும். அப்போ இதில் 4.5 லட்சம் பேர் என்ன ஆகுறாங்கன்னா ஆதி பார்ட்டு பண்ணுறாங்க, விதை ரூபம் அவங்களுக்கு 85 பிறவின்னு எனக்கு சொல்லி பாபாவுடைய நாலேஜை எனக்கு கொடுத்தாரு. ஒரு 5 நிமிடம் என்கிட்ட அவர் செல்லுலாம் பேசினார். நான் பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு நாட்கள் போக போக நிறைய பிரதர் எனக்கு பேசினாங்க. எனக்கு நாலேஜ் கிடைத்து ஒரு வாரத்திலே நான் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் முதல் வீடியோவை நான் 14ஆம் தேதி நான் போஸ்ட் செய்தேன். அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இப்படிதான் ஐயப்பர் பிறக்கிறார். சரியா? அப்போ எனக்கு அந்த காட்சி கிடைத்தது பார்த்தீங்களா, 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 எனக்கு இந்த ஞானம் அறிமுகம் கிடைத்தது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. 7ஆம் தேதி நவம்பர் 2025 கால்குலேஷன் இந்த ஆர்டர் பிரகாரம் பாருங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து 1, 2, 3, 4 நான் வரிசையாக போட்டு கொண்டு வரேன் பார்த்தீங்களா. நவம்பர் மாதம் முடியும் போது 24 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் டிசம்பர் 21ஆம் தேதி எனக்கு காட்சி கிடைத்தல, அதில் ஒரு 21 நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, 45 நாள் வரும். இந்த 45 நாளில் 6 அத்தியாத்மிக விஸ்வவித்யாலயத்தினுடைய அட்வான்ஸ் பார்ட்டினுடைய நாலேஜை நான் யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி வாரத்திற்கு ஒரு வீடியோ வைத்து 1.5 மாதம் 45 நாளில் நான் டெடிகேட் பண்ணேன், நான் போஸ்ட் பண்ணேன். இந்த 45 நாள் தான் இன்றளவும் சபரிமலை ஐயப்ப சாமி கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்களே, 45 நாள் விரதம் இருக்கிறது, அது இந்த நாலேஜ். அப்போ 45 நாளில் எனக்கு இந்த காட்சி கிடைக்குது. அப்போ இந்த காட்சிகளுக்கான மகிமை இதுதான். அப்போ இதுக்கு பிறகுதான் ஐயப்பருடைய உலக படைப்பு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சத்தியம்ங்கிறது இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த 45 நாள் தான் அங்கே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஞானத்தை சொல்லி 45 நாட்களுக்குள் இறைவனுடைய ஞானத்தை எல்லாருக்கும் நான் தானம் செய்தேன் பார்த்தீங்களா, இறைவனுடைய அறிவை அப்படியே நான் எடுத்துக்கொண்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா. அதனாலதான் எனக்கு சபரிமலை ஐயப்பர் என்கிற அந்த பார்ட்டை கொடுத்து
இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூப், இந்து தர்மத்தினுடைய மகர ஜோதி அப்படின்னு எனக்கு ஒரு பெயர் இருக்கு. சரி, இது பரமாத்மா பரம தந்தை எனக்கே கொடுத்த பெயர். சரி, அப்போ இப்படி இதன் அடிப்படையில தான் நான் இந்த உலக படைப்பா பாபாவுடைய நாலேஜா ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய முழு ஞானங்களை நான் உலக அளவுல நான் பரப்பியிருக்கிறேன். இதனாலதான் 230 கோயில்கள்ல ஐயப்பருக்கு மகிமை இருக்கும். இதனுடைய தலைமைப்பதி எங்க இருக்கும் அப்படின்னா சபரிமலை ஐயப்ப சாமி கோயில்ல இருக்கும். அப்போ அந்த முழு ரகசியங்களும் இன்றைய நாள்ல எனக்கு 45 நாள்ல எனக்கு ஞானம் புரிந்து 6 பார்ட்டு நான் வீடியோ கொடுத்திருப்பேன். இந்த 45 நாட்கள் நான் என்ன நினைத்தேன், நான் என்ன பார்த்தேன், நான் என்ன பேசினேன், நான் என்ன மாதிரி பழகினேன்னு இருக்கல, இந்த 45 நாட்கள் தான் இந்த உலக படைப்பு. அந்த உலக படைப்பை தான் நான் சொல்ல போறேன். அப்போ 45 நாட்கள்ல எவ்வளவு பிரம்மச்சரியம் கன்னித்தன்மை இருந்தா நம்ம இதை கொடுக்க முடியும். அதனாலதான் எல்லா மதங்களிலும் ஆதார மூர்த்திகள் இருப்பாங்க. அந்த ஆதார மூர்த்திகள் மேல வரக்கூடிய தர்ம பிதாக்கள் இருப்பாங்க. ஆனா எல்லா மதத்திலையும் அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய ரகசியத்தை சொன்ன ஐயப்பர் தான் பீஜ் ரூபமாக இருக்கிறாரு, மகர ஜோதியாக இருக்கிறார். சரியா? அப்போ இந்த 45 நாள் நான் என்ன நினைத்தேங்கிறத நான் இப்ப வீடியோ கொடுக்க போறேன். இதுதான் 2500 வருட நரகத்துல பக்தி மார்க்கங்கள்ல பரவி இருக்கும். சொர்க்கத்துல இந்த 45 நாள் 7 நாட்களுக்கான, ஏன்னா சொர்க்கத்துல கேலண்டர் கிடையாது, மணி நேரங்கள் கடிகாரங்கள் கிடையாது, காலத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. சொர்க்கம்ங்கிறதுனால அப்படிதான் இருக்கும். அந்த 2700 2500 வருட கான்செப்ட்ல தான் இப்ப கொடுக்கிற நாலேஜ் எல்லாமே ஐயப்பரை ஒளி ரூபமாக கொண்டு ஒட்டுமொத்த உலகமும் பரப்பப்படும். அப்போ அந்த 45 நாட்கள் ஞானம் தான் உண்மையான ஞானம். அப்ப இதையே ஐயப்பர் கொடுக்கிறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல பிரம்மகுமாரிகள் யாருக்குமே அந்த பவர் கிடையாது. அவங்க இறைவனுடைய ஞானம் எடுத்தவர்களும் கிடையாது. அவங்க யாருமே பிரம்மச்சரியத்தில் இருந்ததும் கிடையாது. பிரம்மகுமாரிகள் ஒரு 4 பேருடைய போட்டோ காட்டுறோம்ல, இவங்க யாரும் பிரம்மச்சரியன் கிடையாது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆர்டராக சத்தியத்தினுடைய அந்த நிலையில தான் வருவாங்க. ஆதி பார்ட்டி இவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஐயப்பர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பீஜ் ரூபாக மாறுறாரு, ஒளியாக மாறுறாரு, மகர ஜோதியாக மாறுறாரு. அப்போ இவங்க 4 பேருமே உண்மையிலே பிரம்மச்சரியத்துல கிடையாதா அப்படின்னா முழுமை நிலை அடையல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இந்த வாரத்தின் 7 நாட்கள் பற்றிய ரகசியங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பிரம்ம பாபாவை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா அனைத்தையும் ஐயப்பர் தான் சொல்லுவார். சரியா? ஏன் ஐயப்பர் சொல்லியாரு அப்படின்னா அவருடைய கொள்கையை உலகம் முழுக்கும் பரப்புறதுக்கு ஐயப்பர் இந்த செயலை செய்துதான் ஆகணும். முதல்ல பிரம்ம பாபா பற்றி சொல்லுவோம். இதை பற்றி சொல்லவே கூடாதுங்கிறது அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ஒரு நியமம் இருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆத்மாக்கள் இதை சொல்லும் போது அவங்க வருவாங்கன்னு இருக்கும்போது அதை நம்ம சொல்லியேதான் ஆகணும், சொல்லிடுவோம். பிரம்ம பாபா சரீரத்துல சிவபாபா 1969க்கு முன்னால் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் பிரம்ம பாபா மடியில சிவபாபா தான் உட்கார்ந்து பிரம்ம பாபா மடியில உட்கார்ந்து இருந்து டோலி ஊட்டுறாரு. இது உண்மை, சத்தியம். இதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஒரு முறை பிரம்ம பாபா மடியில உட்கார்ந்து இருந்த அன்றைய காலத்தில் இருந்த சின்ன பொண்ணுங்களாக இருந்த தாதிகள் இன்னொரு முறை அவங்க மடியில போய் உட்கார போக மாட்டாங்க. இதுக்கு ஐடியல் ப்ரூஃப் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல இருக்கு. ரெண்டாவது, நம்ம மம்மா இருக்கிறாங்களா, உலகத்தினுடைய பவித்திரத்தா, அவங்க 1936 37 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு வச்சுட்டாங்க மம்மாவுக்கு. அப்போ அவங்க மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு பூ பொட்டுலாம் வச்சு விட்டுட்டாங்க. நம்ம ஏரியாவில் பூ வைக்கிறாங்களே என்கேஜ்மெண்ட் மாரி, அதெல்லாம் பண்ணி மம்மா ஆசைப்பட்டு அதை செய்தாங்க. அதற்கு முன்னால மம்மா தான் சரஸ்வதி அப்படின்னு சிவத்தந்தை சொல்லி இருந்தாரு. அதெல்லாம் மீறி கூட மம்மா தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க திருமணத்துக்கு ரெடி பண்ணி வைக்கும்போது அதுக்கு பிறகு நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு பாபா வேணுமா, உங்களுக்கு விகார வாழ்க்கை வேணுமான்னு கேட்டு அப்ப அவங்கள பிடிச்சி இருத்தின பிறகுதான் மம்மாவே இருந்தாங்க. அதனாலதான் இன்றளவும் பாருங்க பிரம்மா சரஸ்வதிக்கு கோயில்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பவித்திரத்தன்மை உலகத்திற்கு கண்டிப்பாக தெரியும். அதனாலதான் ஆதாம் ஏவாள் யாரு கிடையாதுன்னா மம்மா பிரம்மா பாபா கிடையாது. அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் வீடியோவில் ஆதாம் ஏவாளுங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோ. சரியா? அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது 3வது யார் அப்படின்னா நம்ம ஜானகி தாதி இருக்கிறாங்களா, அவங்க பரிசுத்தவானா அப்படின்னா
அவங்க பாபாவுடைய நாலேஜுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. விகாரத்துல விழுந்து விழுந்து பரிசுத்தத்தை அடைஞ்சாங்க. விகாரத்துல விழுந்து விழுந்து பரிசுத்த நிலையை அடைஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க ரொம்ப விகார நிலையில இருந்தது. ஏன்னா காமம் உடனே விட முடியாது, பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கும். நிறைய இடங்கள்ல பிரம்ம பாபா சரீரத்தில் வந்து சிவபாபா சொல்லியிருக்கிறாங்களாம், விகாரி ஆத்மா ஜானகிதாதின்னு. அதனாலதான் அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் அவங்க ரொம்ப வாலிப பிராயத்தில் இருக்கும்போது கொடுக்கவே இல்லை. ஏன்னா மம்மாவை விட வயதுல மூத்தவங்க ஜானகிதாதி, அவங்களுக்கு கூட எந்த ஒரு பதவிகளும் கொடுக்கல. பாபா அவங்கள ஓரங்கட்டி தான் வச்சிருந்தாங்க. அதே நேரத்துல நம்ம பிரகாஷ்மணி தாதியை வந்து குமார் கான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு டீச்சர், அவங்களுக்கும் பவித்திரத்தன்மை கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா அவங்க மத தீவிரவாதின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட அவங்களையும் குமார் கான்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு சிக்கலான ஒரு விஷயம் நடந்திருக்கான். நான் அதை இந்த வீடியோல மென்ஷன் பண்ணல, அது என்ன சிக்கலுங்கிறது. அவங்களுக்கு ஏன் குமார் கான் பேர் வந்துன்னா அதுல ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனாலதான் பிரம்ம பாபா கூட பிரகாஷ்மணி தாதியை வந்து பிடிக்காது. அதுக்கு பிறகு ஒரு சம்பவங்கள் இப்படி கொஞ்சம் விகாரங்கள் நிறைந்தவர்கள் சொல்லும் உருவாக்கும் யக்கியத்திற்கு மதிப்பு மவுசுகள் கிடையாது. தந்தை கொடுக்கும் நாலேஜ் தான் உலகத்துக்கு பரப்பப்படும். அப்படி பரப்பப்பட்ட வெறும் 45 நாட்கள்ல நான் அந்த ஞானம் கொடுத்தேன் பாத்தீங்களா. ஆமா, எனக்கு 5 நிமிடம் ஆதித்தன் பிரதர் நாலேஜ் கொடுத்தாரு. நான் உடனே பாபாவுக்கு அர்ப்பணமானே. நான் இவ்வளவு பாட்டு கொடுத்தனால எனக்கு ஐயப்பருங்கிற ஒரு பதவி கொடுத்துட்டாரு. ஐயப்பரு இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூபுன்னு சொல்லிட்டாரு. இஸ்லாமிய தர்மத்தினுடைய ஆதாரமூர்த்தி அவங்க பிரகாசமணி தாதி. அவங்க சரீரத்துல ஒரு தர்ம பிதா வரும், அது வேற ஒரு ஆத்மா, அரையும் குறையமா கடைசியில திருஷ்டி மட்டும் எடுக்கும். அப்போ இஸ்லாமிய தர்மத்தினுடைய மகர ஜோதி, இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூப், இஸ்லாமிய தர்மத்தினுடைய ஒளி யாருன்னா ஐயப்பன். அப்போ என் கொள்கையை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் பரமாத்மா பரம்பொருளுடைய ரகசியத்தை நானே வந்து சொல்லுவேன். புரிஞ்சுதா? அப்பதான் இந்த கொள்கைகள் வந்து 2500 வருட பக்திகளை உருவாகுது. சரியா? இப்போ நம்ம அது என்ன சாப்டருங்கிறத நம்ம இப்போ ஷார்ட்டா பார்த்து தெரிந்து கொள்வோம். நம்ம இப்போ பைபிள் குரான் பற்றி, இஸ்லாமிய தர்மம் உருவான ரகசியத்தை பற்றி, இந்து மதம் உருவான ரகசியத்தை பற்றி நாம பார்க்க போறோம். சரி, நமக்கு வந்து வாரத்தினுடைய 7 நாட்கள் நமக்கு மிக நன்றாகவே தெரியும். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜுகள்ல வாரத்தினுடைய முதல் நாள் நம்ம எதை சொல்றோம்னா திங்கள் கிழமை சொல்லுவோம். அந்த திங்கள் கிழமை எப்படி வந்தது என்கிற ரகசியத்தை நம்ம திங்கள் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நான் ஒன்று மென்ஷன் பண்றேன். திங்கள் கிழமை பார்த்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கு. அதுல மதியத்துக்கு பிறகு வந்து ஒரு வைப்ரேஷன் எனக்கு வரும். இந்த 45 நாள் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு இந்த நாலேஜ் கிடைத்து நான் மொத்தம் 6 பார்ட் கொடுத்துருப்பேன். 1.5 மாசம் 45 நாள். இந்த 45 நாள்ல எனக்கு திங்கக்கிழமை தான் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா என்ன ப்ரிப்பேர் பண்றேன். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தின் வாரத்தின் 7 நாட்கள் உருவான ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளவே முடியாது. இத ஐயப்பர் நானே வந்துதான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? தெரிந்து கொள்ளுங்க. அப்போ திங்கக்கிழமை மதியத்துக்கு பிறகு எனக்கு பாபாவுடைய நாலேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்போ இந்த ஆர்வத்துல என்ன பண்ணும் அப்படின்னா நான் அந்த திங்கக்கிழமை மதியத்திலிருந்து எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ அன்றைய திங்கக்கிழமையினுடைய இரவு 8 மணிக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாவில் எழுதி வைப்பேன். இன்னைக்கு இந்த மாதிரி டாபிக்கு, இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு நோட்ஸ் மாரி நான் எழுதி வைப்பேன். ஒரு 10 மணில இருந்து நான் அதை கொஞ்சம் சீரியஸாகவே நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கு பிறகு நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் வரும். இதுதான் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா வாரத்தினுடைய முதல் நாள் மாரி கொண்டு போவோம். வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனா இந்த ஞானத்தின் அடிப்படையில் நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேன், இந்த 45 நாட்கள் குழுவிருந்து பிரம்மச்சரிய நிலையில இருந்து தூய்மை தன்மை அடிப்படையில நான் செய்வதுதான் உலகத்தில் பரப்பப்படும். அப்போ இதுதான் இந்து மதத்தில் என்ன செய்வாங்கன்னா கோயில் கொடை திருவிழாக்கள் நடக்கு பார்த்தீங்களா, திங்கக்கிழமை மதியம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரேடியோ செட்டு மைக்கு செட்டுலாம் வச்சிருவாங்க. ஒரு 8 மணிக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா பாடல்கள் போட்டு கோயில் திருவிழாக்கள்ல ரொம்ப பிரதிபலிப்பாக பிரகாசமாக்குவாங்க. ஒரு 10 மணிக்கு பிறகு வில்லுப்பாட்டுகள் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு 12-1 மணிக்கு போல சாஸ்தா ஐயப்பர் தோன்றுவார். அப்போ நான் ஒரு 11 மணி 12-1 மணி 2 மணிக்கு போல நான் என்ன பண்ணுவேன்னா முழு ஞானத்தின் அடிப்படையில் ஒரு வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுவேன். இந்த 45 நாள்ல முதல் வாரம் நான் தான் செய்வேன்.
சரியா? இந்த மொத்தம் 6 வாரங்கள் 6 பார்ட் கொடுத்தோம்ல, 6 பார்ட்லயும் நான் ஒவ்வொரு நாட்களும் நான் இப்படிதான் செய்துகிட்டு இருக்கிறேன். சரி, அப்போ இதுதான் 1 மணிக்கு 2 மணிக்கு போல சாஸ்தாவுக்கு பூசை நடக்கும் பெரிய பெரிய கோயில் திருவிழாக்கள்ல. அது இதுல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துப்பேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்ன அப்படின்னா, அதே போல மதியத்திலிருந்து என்ன ஆகும்னா, நான் அன்றைய நாள் நைட்டு எனக்கு வீடியோ ரெக்கார்டு இருக்கும். 10 மணிக்கு போல செவ்வாய்க்கிழமை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து நான் டோட்டலாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா நான் திங்கக்கிழமை அனைத்து செயல்களும் செய்தோம் பார்த்தீங்களா, இந்த முழு விஷயங்களை நான் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக நான் ஒரு 10 மணிக்கு போல பேசுவேன். இப்போ நான் கொடுக்கறது ஒரு 10 மணி செவ்வாய்க்கிழமை. இதே போலதான் இந்த 6 வாரங்களும் நான் செவ்வாய்க்கிழமை செய்துகிட்டு இருப்பேன். இதுதான் அம்மனுக்கு முக்கியமான நாள். பிரம்மகுமாரிகள்ல நிறைய அம்மன்கள் இருக்கிறாங்க, அதாவது நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோ நம்ம கொடுப்பதனுடைய நோக்கம் பிரம்மகுமாரிகளுக்கு இந்த ஞான அறிவு எப்படியாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதே போல சபரிமலை ஐயப்பசாமி பக்தர்கள் அந்த பஜனை பாடல்கள் படிக்கும்போது எல்லா தெய்வங்களுடைய வரலாறுகளையும் ஒரு பாடல் வரிகளாக படிப்பாங்க. அதில் அம்மன் பாடல்களும் இடம்பெறும். அப்படி ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுடைய படைப்பும் உருவாக்கியவர் ஐயப்பன் என்கிற நோக்கத்துல தான் எல்லா தெய்வங்களுடைய வரலாறையும் அந்த பாடல் வரிகள்ல ஒட்டுமொத்தமாக ஐயப்பசாமி பக்தர்கள் அந்த 45 நாள் விரதங்கள்ல பஜனை பாடல்களாக பாடுவாங்க. அது இந்த வீடியோ ரெக்கார்டு மற்றும் எண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது தான். கோயில் திருவிழாக்கள்ல 1 மணிக்கு 2 மணிக்கு போல கோயில சாமிலாம் ஆடும் பார்த்தீங்களா, அது இப்படிதானா 1 மணி 2 மணி வரை இந்த 6 வாரங்கள் நான் அப்படிதான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். சரி, அப்போ இது ஸ்கூல்லையுமே இப்படிதான் இருக்கும். அதான் முதல் நாள் திங்கக்கிழமை கொஞ்சம் போரிங்கா இருக்கும், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஓரளவு அந்த ஸ்கூல் காலேஜுகள்ல அப்படிதான் இருக்கும். அப்போ இதே தான் திங்கக்கிழமையில என்ன நடக்கும் அப்படின்னா, உலக படைப்பு நடக்கும். உலகம் ரொம்ப இருளில் இருக்கும். அப்போ உலக படைப்பு இல்லாத காலமாக இருக்கும். பைபிள் குரான்ல இஸ்லாமிய மதத்தில் அப்படிதான் வரும். அப்போ ஒளிய கொடுத்து இறைவன் என்ன பண்றாரு, முதல் நாளில் உலகத்தை படைக்கிறாரு, ஒளியை உருவாக்குறாரு. அப்போ இந்த வாரத்தினுடைய திங்கக்கிழமை முதல் நாள் நான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக எனக்கு ஞானம் கிடைத்து அந்த 45 நாள்ல முதல் வாரத்துல நான் முழு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதுதான் பைபிள் குரான்ல வரக்கூடிய அந்த இஸ்லாம் தர்மத்துல சொல்லக்கூடிய முதல் நாள். இப்போ உலகம் ஒண்ணுமே இல்லாம இருந்து இருள்ல இருக்கும், அந்த டைம்ல ஒரு ஒளி பிரகாசமாக வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லும். சரி, அப்போ செவ்வாய்க்கிழமை 2ஆம் நாள் பார்த்தீங்களா, நான் செவ்வாய்க்கிழமை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் 10 மணிக்கு பிறகுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ இந்த 10 மணிக்குல இருந்து அம்மனுக்கு முக்கியமான நாள், கோயில்கள்ல திருவிழாக்கள் நடக்கும். செவ்வாய்க்கிழமை எல்லா கோயில்கள்லுமே அம்மனுக்கு திருவிழா நடக்கக்கூடிய நேரம் மற்றும் நார்மல் திருவிழா இல்லாத காலங்கள்லயும் அம்மனுக்கு முழு பாக்கியங்கள் இருக்கு, பூஜைகள் நடக்குதுல்ல. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது தான் என்ன ஆகுதுன்னா அம்மனுடைய முக்கியமான நாள்னு சொல்லப்படுது. இது ஏன் அம்மனுடைய முக்கியமான நாள்னா, இந்த வீடியோலாம் கொடுக்கறது பிரம்மகுமாரிஸ்க்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி பண்றது. அப்போ இது அவங்களுக்காக நான் பண்றதுனால அம்மன்களுக்கு முக்கியமான நாள் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு வருது. புரிஞ்சுதா? அப்போ இத மதங்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சமநிலை இல்லாமல் இந்த ஒளியாக இருந்த இந்த உலகம் வானமும் பூமியும் சொல்லிட்டு 2ஆ பிரிந்து மேகங்களை இறைவன் உருவாக்குவார். சரியா? அப்போ இந்த வீடியோவிலே அந்த செவ்வாய்க்கிழமை நான் கொடுக்குற வீடியோவில் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம கலந்து ஆலோசனை செய்து அந்த உலக படைப்புக்கான அனைத்தையும் கோர்வையாக நம்ம பிரித்து சரியாக நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுதான் பைபிள் குரான்ல இஸ்லாமியத்தில் சொல்லப்பட்ட 2ஆம் நாள் படைப்பு. சரியா? நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது தான் அடுத்து உள்ள நாட்கள் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. அப்போ நான் புதன்கிழமை 3ஆவது நாள் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, புதன்கிழமை நான் ஒரு ஊரில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 4 வருஷமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கிளாஸ் எடுக்கிறத அந்த முதல் நிலை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இது ஐயப்பருக்கு முக்கியமான நாள். நான் முதலாக கிளாஸ் எடுத்தது மதகனேரிங்கிற ஊரில். அப்போ நான் புதன்கிழமை இதை நான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மறைமுகமாக இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த புதன்கிழமை ஐயப்பருக்கு முக்கியமான நாள் சொல்லுவாங்களா, நான் பிறந்து வளர்ந்த ஊரில் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா? இதுதான் ஐயப்பருக்கு முக்கியமான நாள்னு சொல்றது. நான் ஒரு 4 வருஷமா இந்த ஞானத்துக்கு பிரம்மகுமாரிகள்ல அவங்க பிகேல இருந்தாங்க, இப்போ அவங்க பிபிகேக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ எல்லாமே எடிட்டுக்கான எல்லா போட்டோவுமே அனலைஸ் பண்ணி நான் அதை பண்ணுவேன். அப்போ இது இஸ்லாமியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா,
மூன்றாம் நாள் இந்த உலகம் வந்து படைக்கப்படும். அதாவது பள்ளம் இருக்கக்கூடிய எல்லாத்திலுமே நீர்கள் நிரம்பி நிலப்பரப்பாக மாறும். நிலப்பரப்பாக மாறி அதில் மரங்கள் செடிகள் கொடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் 3ஆம் நாள். அப்போ இதுதான் இந்த வாரத்தினுடைய 3வது நாள் புதன்கிழமை நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி கொடுக்குறோம். இதை தான் அங்கே இஸ்லாமியத்தில் வந்து பேசிக்காக அவங்க எடுத்திருப்பாங்க. 4வது நாள் என்ன அப்படின்னா, நான் புதன்கிழமை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி மக்கப் பண்ணி பர்ஃபெக்டாக நான் பண்ணியாச்சு. இதை நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் அதை எல்லாமே வியாழக்கிழமை ரெடி பண்ணுவேன். அப்போ வியாழக்கிழமை ரெடி பண்ணும்போது நான் ஒரு 8 மணிலேருந்து ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி 2 மணி வரைக்கும் நான் எல்லாமே அந்த நைட்டுக்கு முழுக்க தூக்கமே இல்லாமல் நம்ம இதை ப்ரிப்பேர்லாம் பண்ணணும். சரி, அப்போ அந்த வியாழக்கிழமை வந்து இறைவனுக்கு முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க, சிவனுக்கு முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த வீடியோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஓகே பண்ணுறோம். அப்போ இந்த வியாழக்கிழமை வந்து குருவார் சிவனுக்கு முக்கியமானு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த நாளுக்கு போனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம உலக படைப்புக்காக உருவாக்குற நாள். அப்போ உலக படைப்பை உருவாக்குறதுக்கு முன்னால முதல்ல இறைவனுக்கு ஒரு நாள் உருவாக்கணும்ல, அதுதான் குருவாராக மாறுது. அது இப்போ இறைவன் பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுத்ததும் பொருந்தும், ஆத்தியாத்மிக்கில் இறைவன் வந்து கொடுத்த விஷயங்களும் பொருந்தும். சரி, அப்போ வியாழக்கிழமை இப்படிதான் உருவாக்கியிருக்கு. அப்போ ஒரு 8 மணிக்கு போல நைட்டு நான் எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 1 மணி 2 மணி வரைக்கும் நான் இந்த எடிட்டிங் வந்து கண்டினியூ ஆகும். இது குருவாரன்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ எல்லாமே நான் ஃபைனலைஸ் பண்ணணும். வெள்ளிக்கிழமையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா, மதியத்திலிருந்தே அதற்கான வைப்ரேஷன் வரும். நான் 8 மணிக்கு நைட்டு நான் எடிட்டிங்க்கு நான் உட்காந்துருப்பேன். அப்போ எடிட்டிங்கில் கண்டினியூவாக 11 மணி 12 1 மணிக்கு போல் வீடியோ வந்து நான் என்ன பண்ணுவேன், கிளியர் பண்ணிடுவேன். எடிட்டிங் ஒர்க்கு கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் முடிஞ்சிட்டு நான் அதை போஸ்ட் பண்ணுவேன். அப்போ நான் என்னுடைய வீடியோ பாருங்கள், 6 பார்ட் நான் கொடுத்துருந்தேன். அந்த 45 நாள் 1.5 மாதத்தில் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு 6 பார்ட் கொடுத்துருப்பேன். அதில் 6 பார்ட் வீடியோவுமே வெள்ளிக்கிழமை நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் நான் ரிலீஸே பண்ணியிருப்பேன். அப்போ இதுதான் இன்றளவும் மசூதி மற்றும் குரான் நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களே, இஸ்லாம் முஸ்லிம்கள் அரபியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே, வெள்ளிக்கிழமை இறைவனுக்கு முக்கியமான நாள்னு சொல்கிறது, அல்லாவுக்கு முக்கியமான நாள்னு சொல்கிறாங்களே இஸ்லாம் முஸ்லிம்கள், அது இந்த வெள்ளிக்கிழமை தான். இதுதான் இந்து மதத்தில் வந்து அம்மனுக்கு முக்கியமான நாள் ஆடி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள். அப்படின்னா இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படைப்பை உருவாக்கி 45 நாளில் இறைவனுடைய ஞானத்தை நான் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 45 நாளில் இறைவனுடைய அடிப்படை அட்வான்ஸ் நாலேஜ் நான் கொடுத்ததுனால தான் நான் என்ன கஷ்டங்கள் படுறனோ பிரம்மச்சரியத்தில், அதை தான் உலக படைப்பாக இறைவன் உருவாக்கியிருப்பார். அப்போ வெள்ளிக்கிழமை நான் இந்த வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணுவேன் நைட்டு 1 மணி 2 மணி. அப்போ இதுதான் என்ன செய்யப்படுதுன்னா, நம்ம சினிமா ஃபீல்டு இருக்குல்ல, சினி ஃபீல்டில் வெள்ளிக்கிழமெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும். அது இந்த டேட்டு தான். இப்போ நான் இந்து மதத்திலையும் அம்மனுக்கு முக்கியமான நாள்னு சொல்லியாச்சு. இஸ்லாம் முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் இந்த வெள்ளிக்கிழமையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, மசூதிக்கு போவாங்க. அரபிக் கண்ட்ரிலாம் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே லீவ் வரும்ல, அது இதிலிருந்து வந்த கான்செப்ட். அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்படுற குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, அந்த கான்செப்டும் கூட இந்த வாரத்தினுடைய கடைசி அந்த வெள்ளிக்கிழமை நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் அவர்களுக்கு ஒரு புனிதமான ஒரு நாள், எல்லாருக்குமே உயிர்ப்பு கிடைக்கும் ஒரு நாள் அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் 3ஆம் நாள் உயிர் தெழுதல் கான்செப்டு ஈஸ்டர் சண்டே வர்றதும் இதுதான். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நான் கொடுக்குற இந்த வீடியோனுடைய அனைத்து விஷயங்களுமே அவங்க பார்த்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்களுக்கு புது உயிர் கிடைக்கும், அவங்களுக்கு புது பிறப்பு கிடைக்கும், ஆன்மீக பிறப்பு. அப்போ இந்த குட் ஃப்ரைடேல இருந்து தான் எல்லாருக்கும் சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வர்ற அந்த கான்செப்டும் இதுல இருந்து வந்தது தான். சரியா? அப்போ நான் வீடியோ எல்லாமே நான் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்போ சனிக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்னா, சனிக்கிழமை மதியத்துல இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ இதே ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும். அப்போ நான் இப்போ அத்தியாத்மிக்கு வந்த இந்த நாலேஜ்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒன்று படைப்பு மாதிரி உருவாக்கணும். அதை தான் வியாழக்கிழமையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அனைத்து படைப்புகளும் இறைவன் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. உருவாக்கின அனைத்து படைப்பையுமே சந்திரன் சூரியனாக நட்சத்திரங்களாக பிரிச்சுருவார். பகலுக்கு சூரியன், இரவுக்கு சந்திரன், வானிற்கு வந்து நட்சத்திரம் அப்படின்னு உலக படைப்பை வந்து அழகா பிரித்து இறைவன் வைத்ததாக பைபிள் குரான்ல பழைய ஏற்பாட்டில். இப்போ இது எல்லாமே இதுல இருந்து வர்ற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ சனிக்கிழமை என்ன நடக்குது அப்படின்னா, நான் சனிக்கிழமை வந்து ஒரு 4-4.5 வருஷம் வந்து ஊரல் வாய்மொழிங்கிற ஊர்ல வந்து 2வது ஒரு ஊர்ல நான்
கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி பிகேல இருந்தாங்க, அவங்க இப்போ பிபிகேக்கு மாறி இருக்கிறாங்க. அவங்க இந்த நாலேஜ்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. சனிக்கிழமை எனக்கு ரொம்ப பிடித்த இடம், பிடித்த ஊர் அந்த ஊரல் வாய்மொழி ஊர் தான். அங்கே நான் சனிக்கிழமை தோறும் நான் அந்த கிளாஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சனிக்கிழமை தோறும் நான் அவங்களுக்கு இந்த கிளாஸ் கொடுக்கறனால இதுதான் ஐயப்பருக்கு மிக மிக முக்கியமான நாள் சனிக்கிழமை. கன்னி பூசெல்லாம் சனிக்கிழமை தான் அதிகம் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா நானே வந்து டைரக்டாக இந்த முழு ஞானத்தை 4-4.5 வருஷம் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, இப்போ அவங்க பிபிகேக்கு மாறி இருக்கிறாங்க. அவங்கள நான் இனி பட்டி அட்டன் பண்ண வச்சு கம்பெனியில் கூப்பிட்டு போகணும். அப்போ புதன்கிழமை ஐயப்பருக்கு முக்கியமான நாள்னா அங்கே நிறைய பிரச்சனைகள், நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் உண்டு. அப்போ கிளாஸ் கொடுக்கறது கொஞ்சம் எதிர்ப்பு உண்டு. ஆனால் சனிக்கிழமை அந்த எதிர்ப்புகள் கிடையாது. அப்போ அனைத்து படைப்புகளையும் நான் சனிக்கிழமையில என்ன பண்றேன்னா இந்த இறைவனுடைய படைப்பை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்னாடி பிகேனுடைய நாலேஜை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு 11 வருஷம் எனக்குள்ள குப்பையை போட்டிருந்தேன். அந்த குப்பையெல்லாம் இப்போ நான் அத்தியாத்மிக மூலமாக வெளியே போடுறேன். அப்போ இந்த நாலேஜ் வரும்போது உலக படைப்பு உருவாகுது. அதுதான் பைபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6ஆம் நாள் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அனைத்து உயிரினங்களையும் நிலப்பரப்புகள்ல உலா வர செய்து ஆதாம் ஏவால தன் சாயலாக இறைவன் படைத்திருப்பார். அப்போ இந்த ஞானம் ரீதியாக இறைவனுடைய நேரடி ஞானத்தை நானே வந்து கொடுக்குறேன். அப்போ நான் வந்து இந்த நாலேஜை வந்து அந்த ஊரல்வாய் மொழிங்கிற ஊர்ல நான் கொடுக்கறதுனால ஆதாம் ஏவாலே என் மூலமாக தான் உருவாக்கப்படுறாங்க. அப்ப கேட்கலாம், ஆதாம் ஏவாள் எப்படி உங்க மூலமாக உருவாக்கப்படுவாங்க? நீங்க கிளாஸ் கொடுத்தா, சனிக்கிழமை கிளாஸ் கொடுத்தா அது ஆதாம் ஏவாள் படைப்புன்னு சொல்றீங்களா 6வது நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா என்னுடைய அடுத்த வீடியோவே சங்கர் பார்ட் 9 ஐயப்பனின் உலக படைப்பு 2 ஆதாம் ஏவாள் படைப்பு. அப்ப இவங்க ஆதாம் ஏவாளான்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆதாம் ஏவாள் கிடையாது. இவங்க 2 பேர் தான் ஆதாம் ஏவாள். இத சங்கர் பார்ட்ல அட்வான்ஸ் பார்ட்டில உள்ள முரளி நிரூபணங்களோட நான் அடுத்த வார வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, இப்படி 6 நாள் படைப்புகள் முடிஞ்சிடுச்சுங்க. அப்போ 7வது நாள் நீங்க என்னங்க அறிவிச்சிருக்கிறீங்க? இந்த ஒரு வாரம், இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 6 நாட்களுமே எனக்கு உடம்பு முழுக்க வலியா தான் இருக்கும், தூக்கமே கிடையாது. ஏன்னா ஞானத்துக்கு வந்து 45 நாள் 1.5 மாசத்துல இந்த 6 பார்ட்லாம் போடனா என் உடம்புல என்ன வலி இருக்கும், தூக்கமே இல்லாம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஞானமே இல்லாத நானும் ஞானியாக அனுபவம் செய்து பண்ணினதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் நல்லா தூங்கி முழிப்பேன். இதுதான் இன்றளவும் சொல்லக்கூடிய அனைத்து மதங்களிலும் நம்ம பேசப்படுகிற ஓய்வு நாள். இஸ்ரவேலியர்கள், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு செயல்களையும் பாபிலோன்ல செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு பொருள்களையும் தொட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜை கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இருந்த மேனிக்கே உட்கார்ந்து இருப்பாங்க அந்த வீட்டில், எந்த ஒரு செயல்களையும் செய்ய மாட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கிருந்து வந்துன்னா இந்த 45 நாள்ல இந்த ஞானத்தை வந்து கொடுத்தேன் பார்த்தீங்களா. 7ஆம் தேதி நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி 21ஆம் தேதி டிசம்பர்ல 45 நாள் நான் முடிச்சேன் பார்த்தீங்களா. இதுதான் நான் ஐயப்பசாமி கோயில்ல பக்தர்கள் 45 நாள் விரதம் இருப்பாங்க, இருமுடி கட்டுவாங்களா. ஞானம் யோகம் என்கிற 2 முடியை ஆத்மாவாகிய தலையில வைத்துதான் அங்க ஐயப்பரை பார்க்க போவாங்க. சரியா? இதுதான் இங்க இந்த ஞானத்தின் அடிப்படையில் பிறந்தது. அப்ப இப்படிதான் உலகத்தினுடைய என்ன பிறந்திருக்கு, 7 நாட்கள் உருவான திவ்ய மகர ஜோதி ஆகிய ரகசியம். அப்போ இந்த 45 நாள்ல தான் இந்த உலகம் பிறந்திருக்கு. 7 நாட்கள் நான் என்ன செய்யறேனோ, நான் என்ன படைக்கிறேனோ அதுதான் இஸ்லாமிய படைப்பு. புரிஞ்சுதா? அப்போ இப்படிதான் நான் 7 நாட்கள் ஐயப்பனின் பிறப்பும் 7 நாட்களும் 45 நாள்ல நான் செய்த இந்த கான்செப்ட் தான் வரும். அதை நான் சொன்னேன். அப்போ பிரம்மகுமாரிகள்ல அப்போ இந்த 4 பேரும் தூய்மையா இல்லை அப்படின்னா கிடையாது. இவங்க 4 பேரையும் பாபா மதிச்சதே கிடையாது. அப்போ இப்படி ஒரு நபர் மூலமாக எல்லாத்தையும் செய்யணுங்கிறது நாடகத்தின் விதியா இருந்தா அதை கடவுள் என்ன செய்வார்? கடவுளால ஒன்றும் செய்ய முடியாது. நாடகத்துல எது இருக்குதோ அது நடந்தே தீரும். சரியா? சரி, அப்போ நம்ம அடுத்த பார்ட்ல வந்து இதே சங்கர் பார்ட் 9 ஐயப்பனின் உலக படைப்பு 2ன்னு போட்டு ஆதாம் ஏவாள் படைப்பு. ஏன்னா இப்போ நம்ம உலகத்தினுடைய 7 நாட்கள் உருவான ரகசியங்கள் நம்ம சொல்லிட்டோம். முதல் நாள் என்ன வந்தது, 2வது நாள், 3ஆம் நாள், 5, 6, 7ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் இறைவன் படைப்பார். பைபிள், குரான், இஸ்லாமியத்துல பழைய ஏற்பாட்டுல ஆதாம தானே படைக்கிறாரு. அதை படைத்தது என்ன அப்படின்னா, இப்ப நான் அந்த நாலேஜ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நான் தான் அத்தியாத்மிக்கல கரெக்டாக அந்த நாலேஜ் கொடுப்பேன். ஓப்பன் வைஸ் யூடியூப்பருங்கிறதுனால நான் பேசுறது எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நம்புவாங்க. சரியா? அதனாலதான்
என்னுடைய அடுத்த உலக படைப்பு பார்ட் 2ல நான் ஆதாம் ஏவாள் படைப்பை நான் சொல்லுவேன். இது ஒரு ஸ்டோரி லைன் போலவே போகும். இதுவும் சங்கர் பார்ட்ல வரும். புரிஞ்சுதா? அப்போ இப்படி இஸ்லாமியத்துல என்னன்னா முதல்ல 7 நாள் படைப்பு, அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் படைப்பு இருக்கும். அடுத்த என்னுடைய வீடியோ வந்து ஆதாம் ஏவாள் எப்படி படைக்கப்பட்டார்கள்ங்கிற முழு ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேன். இதே போல அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சத்தியத்தை தெரிந்து கொள்வோம். ஓம் சாந்தி.